Hello students, welcome to the session. So இந்த பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா NASL AO மெயின்ஸ்க்கான பேப்பர், அதுல ரீசனிங் செக்ஷன் தான் பார்க்க போறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஸோ எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்க? ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிரிட்டிக்கல் ரீசனிங்ல இருந்து சேல்ஸ் ஆஃப் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ் ஹஸ் டிக்ளைன்ட் to 73% since March in City X. Experts predict that at this rate, the desktop computers may soon lost their market completely in the city. Right? ஸோ என்ன சொல்றாங்க இங்க? சேல்ஸ் ஆஃப் டெஸ்க்டாப் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாக இருக்கு மார்ச்ல இருந்து சிட்டி எக்ஸ்ல அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன ப்ரெடிக்ட் பண்றாங்கன்னா, இந்த ரேட்ல போச்சுன்னா அவங்களோட டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரோட மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா கம்மி ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, மார்க்கெட்டே லாஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 6 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து கொஷின்ஸ் இருக்குது. ஸோ கொஷின்ஸ் பார்க்கலாம். விச் ஆர் த given statements might be possible reason behind the sudden decline in the sales of desktop computers in the city. ஸோ மேல இருக்கிற கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எது வந்து பாசிபிள் ரீசனா இருக்கும் இந்த கொடுத்துருக்கிற 5 ஸ்டேட்மெண்ட்ல அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ பார்க்கலாமா? ஸோ என்னவா இருக்கும் இந்த ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க? 73% population in country X uses laptops. Okay, next one. The government decided to subsidize tablet computer substantially in February. Okay, next. Nearly 80% schools and offices have replaced desktop computers with laptops, and this figure is rising at a rate of 6% every quarter. Okay, இது கூட வாய்ப்பா இருக்கும். ஸோ பி கூட வாய்ப்பா இருக்கலாம் நமக்கு. நெக்ஸ்ட் ஒன், City X has been struggling with severe power shortage since last 7 years. Next one, a major power grid project is expected to provide 35% more power to City X after 5 months. Next one, such a sharp decline in sales is rarely witnessed in other products in the market அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வச்சு பார்க்கும்போது ஏ அண்ட் இன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ அண்ட் இல என்ன இருக்கு நமக்கு? 73% population country X uses laptops. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா he வந்து a major power grid is expected to provide 35% more power to country X after 5 months. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரை பத்தி பேசுது. ஸோ இது வராது. நெக்ஸ்ட் ஒன், போத் பி அண்ட் இ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பி என்ன சொல்றாங்க? கவர்மெண்ட் டிசைடட் டு சப்சிடைஸ் டேப்லெட் கம்ப்யூட்டர் சப்ஸ்டான்ஷியல் இன் பிப்ரவரின்றாங்க. அது பாசிபிள் நமக்கு. அப்போ இ பார்த்தோம்னா கண்டிப்பா வராதுன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸா பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன், போத் டி அண்ட் எஃப்னு சொல்றாங்க. எஃப் பார்க்கும்போது சச் ஷார்ட் டிக்ளைன் இன் சேல்ஸ் இஸ் ரேர்லி விட்னஸ் இந்த அதர் ப்ராடக்ட்ஸ் இந்த மார்க்கெட். ஸோ இது கூட நமக்கு வராது. நெக்ஸ்ட் ஒன்லி இன்றாங்க. இ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் வராது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரிமைனிங் இருக்கிறதுன்றது ஒன்லி பி இஸ் த ஆன்சர். ரைட், ஆப்ஷன் நம்பர் 5. ஸோ பியில் என்ன சொல்றாங்க? பி வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ இது வர வாய்ப்பு இருக்கு. இந்த கவர்மெண்ட் ஹாஸ் டிசைட் டு சப்சிடைஸ் டேப்லெட் கம்ப்யூட்டர்ஸ் சப்ஸ்டான்ஷியலி இன் பிப்ரவரி. ரைட், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது டிக்ளைன் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. இது ஒன் ஆஃப் த பாசிபிள் ரீசன். நெக்ஸ்ட் ஒன், பாசிபிள் ரீசன் தான் அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆர் த கிவன் ஸ்டேட்மெண்ட் substantiates the expert's prediction? ரைட், எக்ஸ்பர்ட் ப்ரெடிக்ஷனை சப்ஸ்டாண்டியேட் பண்ற மாதிரி ஓகே எந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படின்றாங்க. ரைட், எந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு? 73% of population in country X uses laptops. Next, the government decides to subsidize tablet computers substantially in February. Okay, so next என்ன சொல்றாங்க? Nearly 80% of schools and colleges. என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க? B, A, F, E, C ன்னு இருக்கு. Right, so B, A, F, C substantiates the expert's prediction. So expert's prediction னா அப்ப என்ன சொல்லலாம் நம்ம? ஸோ சிட்டி எக்ஸ், ஸோ டி சொல்ல முடியாது, டி ஆப்ஷன் கிடையாது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எஃப் சொல்ல முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பி, ஏ. ஸோ ஏ சொல்லலாமா? 73% ஆஃப் பாப்புலேஷன் இன் கண்ட்ரி எக்ஸ் யூசஸ் லேப்டாப்ஸ். ரைட், ஸோ இது சொல்லலாம். அப்படி இல்லைன்னா பி ஆல்ரெடி நம்ம எடுத்தாச்சு. ஸோ சி 5. சியில் என்ன சொல்றாங்க? நியர்லி 80% ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் ஆர் ரீப்ளேஸ் டெஸ்க்டாப்ஸ் வித் லேப்டாப்ஸ். This figures in rate of 6% every quarter. That is option number C will be your answer. Right? Next one. Dealers of desktop computers blame this sudden decline on poor state of electricity in country X. According to them, had the state of electricity been better, such a sudden decline could have been avoided. Which of the given statements prove that poor power supply may not be
the only factor behind the sudden decline in sales. Okay, suppose power மட்டும் கிடையாது. அதாவது பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, which of the following statements proves that poor power supply may not be the only factor. அதாவது பவர் சப்ளை மட்டும் கிடையாது, வேற ரீசன் இருக்குன்னா அது என்ன ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஸ்டேட்மெண்டா இருக்கலாம்? பவர் சப்ளை இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஈல பவர் சப்ளை பத்தி தான் கொடுக்குறாங்க, டிலையும் பவர் சப்ளை பத்தி தான் கொடுத்துருக்காங்க, ரைட்? அப்போ வேற என்ன இதுவா இருக்கும்? 73% ஆஃப் பாப்புலேஷன் இன் கண்ட்ரி எக்ஸ் யூசஸ் லேப்டாப்ஸ். ஸோ இன்றது வராது. இ வராதுன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் 2 4 எலிமினேட் பண்ணிக்கலாம். எஃப்பும் வராது, நமக்கு டியும் வராது. அப்போ ரிமைனிங் என்னது? ஏ, தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1 தான் நமக்கு ஆன்சரா இருக்கும், ரைட்? நெக்ஸ்ட் ஒன் ஈக்குவாலிட்டிஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. which of these expressions will definitely true if expression is definitely true? so பார்க்கலாம். r greater than c ன்னு சொல்றாங்க. r greater than c பார்த்தோம்னா opposite directionsல இருக்கு. so first one ன்றது வராது. next one m less than a, m less than a opposite direction symbols வராது. r greater than h, r greater than h, r greater than equal to greater equal to definitely true, option number 3. next one சிலாக்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். no gate is a door, all doors are walls, no wall is a ceiling. இதுதான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ். conclusion 1 some gates are ceilings, conclusion 2 no ceiling is a door. so first conclusion பாருங்க, gates and ceilings ன்னு இருக்கு. so gates இங்க இருக்கு, ceiling இருக்கு, gate இங்க இருக்கு and ceiling இங்க இருக்கு, கரெக்டா? so gate எதுவுமே டோர் கிடையாது அப்படின்றாங்க, எல்லா டோருமே வால்னு சொல்றாங்க, எந்த வால்லுமே சீலிங் கிடையாதுன்றாங்க. அப்போ சீலிங்க்கும் கேட்டுக்கும் டெஃபினட் ரிலேஷன் இருக்கான்னு பார்த்தா கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு ஃபாலோ ஆகாது. நெக்ஸ்ட் ஒன் நோ சீலிங் இஸ் எ டோர் அப்படின்றாங்க. ஸோ சீலிங் அண்ட் டோர், ஸோ இந்த ரெண்டு இடத்துல இருக்கு. இது ரெண்டுத்துக்கு கனெக்டிவிட்டினா வால், ரைட்? எல்லா டோருமே எங்க இருக்கு? நமக்கு வால்குள்ள இருக்கு. அந்த வால் எதுவுமே சீலிங் கிடையாது. அப்போ டோருக்கும் சீலிங்க்கு என்ன ஆகும்? நமக்கு ரிலேஷன் வருமா? வராதா? வராது. எதுக்குன்னா வாலுக்கும் சீலிங்கும் எந்த விதமா ரிலேஷன் இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ வால்குள்ள என்னென்ன இருக்கோ அது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சீலிங் ஆக முடியாது இல்லையா? வால்குள்ள என்ன இருக்கு? நமக்கு எல்லா டோருமே இருக்கு. அப்ப எந்த டோருமே சீலிங் ஆக முடியாது. செகண்ட் ஒன் ஃபாலோ ஆகுங்க. அப்ப என்ன சொல்லலாம்? ஆப்ஷன் நம்பர் 3 only 2 follows, ரைட்? நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா some slopes are mountains, no mountain is a river, some rivers are ponds. இதுதான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ். conclusion 1 all ponds being mountains is a possibility, conclusion 2 all slopes being rivers is a possibility அப்படின்றாங்க. so ponds and mountains எங்க இருக்கு? mountains, ஓகே. so ponds இங்க, mountain இங்க இருக்கு. இதுல கனெக்டிவிட்டினா நமக்கு ரிவர்னு இருக்கு, ரைட்? எந்த மவுண்டனுமே என்னது? ரிவர் கிடையாது. அப்ப ரிவருக்கும் மவுண்டனுக்கும் டெஃபினட் ரிலேஷன் கிடையாது. சில ரிவர் எங்க இருக்கு? நமக்கு பாண்ட்ஸ்குள்ள இருக்கு, கரெக்ட்? இப்போ எல்லா பாண்டுமே நமக்கு மவுண்டன் ஆக முடியுமானா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இந்த பாண்ட் வந்து பாத்தீங்கன்னா சில பார்ட் எங்க இருக்கு? ரிவர்க்குள்ள இருக்கு. அந்த ரிவர் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா மவுண்டன் கிடையாது. அப்ப ரிவர்க்குள்ள என்ன இருந்தாலும் அந்த மவுண்டன் வச்சு கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ ரிவர்க்குள்ள என்ன இருக்கு? பாண்ட் இருக்கிறதுனால ஸோ இது வந்து வாய்ப்பு கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ ஆகாது. நெக்ஸ்ட் ஒன் ஆல் ஸ்லோப்ஸ் பீயிங் ரிவர்ஸ் இஸ் ஏ பாசிபிலிட்டி. ஸோ ஸ்லோப் அண்ட் ரிவர் இங்க இருக்கு. கனெக்டிவிட்டின்னு பார்த்தோம்னா நமக்கு மவுண்டன் தான் கனெக்டிவிட்டி, ரைட்? இது ஃபாலோ ஆகல. ஸோ இங்க ரிவர் அண்ட் ஸ்லோப், கனெக்டிவிட்டின்னு பார்த்தோம்னா மவுண்டன், கரெக்டா? ஸோ இப்போ பார்த்தோம்னா சில ஸ்லோப் எங்க இருக்கு? மவுண்டன்ஸ்குள்ள இருக்கு. அந்த மவுண்டன் எதுவுமே ரிவர் கிடையாது. இங்க சொல்றது எல்லா ஸ்லோப்புமே ரிவர் ஆக முடியும் அப்படின்னு சொல்றாங்க பாசிபிலிட்டியில, ரைட்? பாசிபிளா? இந்த சில ஸ்லோப் எங்க இருக்கு? நமக்கு மவுண்டன்குள்ள இருக்கு. அந்த மவுண்டன் எதுவுமே ரிவர் கிடையாது அப்படின்றாங்க. அப்போ எல்லா ஸ்லோப்புமே நம்ம ரிவர் வச்சு கனெக்ட் பண்ண முடியுமானா முடியாது. ஸோ செகண்ட் ஒன்னும் ஃபாலோ ஆகாது. அப்ப என்ன சொல்லலாம்? நெய்தர் நார், தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 2 இஸ் ஆன்சர், ரைட்? நெக்ஸ்ட் ஒன் no meeting is an argument, all debates are arguments, some debates are fights. இதுதான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ். conclusion 1 no fight is a meeting, no fight is a meetingனா மீட்டிங் இங்க இருக்கு, ரைட்? அண்ட் ஃபைட் இங்க இருக்கு. நோ ஃபைட் இஸ் a meeting அப்படின்றாங்க. எந்த மீட்டிங்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்குமெண்ட் கிடையாது, ரெண்டுத்துமே ரிலேஷன் இருக்காது. எல்லா டிபேட்டுமே ஆர்குமெண்ட், எல்லா டிபேட்டுமே எங்க இருக்கு? ஆர்குமெண்ட்டுக்குள்ள இருக்கு. சம் டிபேட்ஸ் ஆர் ஃபைட்ஸ், சில டிபேட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபைட் கூட கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ நோ ஃபைட் இஸ் ஏ மீட்டிங் அப்படின்னு சொன்னா சில ஃபைட் வந்து கண்டிப்பா வெளியே இருக்குமா? அந்த வெளியே இருக்கிற ஃபைட்டை வந்து பாத்தீங்கன்னா மீட் வச்சு கனெக்ட் பண்ண முடியுமா? முடியும். அப்ப நோ ஃபைட் இஸ் மீட்டிங்ன்ற சொல்ல முடியாது, ரைட்? நெக்ஸ்ட் ஒன்
some fights are meeting அப்படின்றாங்க. some fights are meeting. so ஃபைட்டுக்கும் மீட்டிங்கும் இன்டர்செக்ஷன் எதுவுமே நம்ம கொடுக்கல. ஸோ செகண்ட் ஒன்னும் ஃபாலோ ஆகாது. அப்போ என்ன சொல்லலாம், இங்க நோ இருக்கு, இங்க சம் இருக்கு, ஃபைட்ஸ் அண்ட் மீட்டிங் ரெண்டுமே என்னது நமக்கு சேம் சப்ஜெக்ட் சேம் ப்ரெடிகேட், நோ அண்ட் சம்னு கொடுத்தா ரெண்டுமே ஃபாலோ ஆகல. either or, that is option number 5 is answer. Right? Next one. Next one, some musicians are bands, some bands are singers, no singer is a dancer. இதான் கொடுத்த statements. Conclusion 1, some musicians are dancers, some dancers are bands. Okay, so musicians and dancers எங்க இருக்குன்னு பாருங்க. so musicians இங்க, dancer இங்க இருக்காங்க. சில musicians எங்க இருக்காங்க, bandsல இருக்காங்க. அந்த bands வந்து பாத்தீங்கன்னா சில பேர் சிங்கர்ஸ்ல இருக்காங்க. அந்த சிங்கரும் எதுவுமே டான்சர் கிடையாது. அப்ப டான்சருக்கும் மியூசிஷியன்ஸ்க்கும் ஏதாவது டெஃபினட் ரிலேஷன் இருக்கா, கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு ஃபாலோ ஆகாது. நெக்ஸ்ட் ஒன், சம் டான்சர் ஆர் பேண்ட்ஸ்னு சொல்றாங்க. சம் டான்சர் ஆர் பேண்ட்ஸ்னா, ஸோ டான்சர் அண்ட் பேண்ட் இங்க இருக்கு. இதுக்கான கனெக்டிவிட்டினா சிங்கர். ரைட்? ஸோ சில பேண்ட் இங்க இருக்கு, சிங்கருக்குள்ள இருக்கு. அந்த சிங்கர் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா டான்சர் கிடையாது. கரெக்டா? அப்போ டான்சரும் சிங்கரும் வந்து டான்சரும் பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்டர்செக்ஷன் ஆயிருக்கா, இன்டர்செக்ஷன் ஆகல. ரைட்? அப்போ இதுவும் கூட நமக்கு வராது. அப்ப என்ன சொல்லலாம், நெய்தர் நார், தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1 இஸ் ஆன்சர். ரைட்? புரியுதா? ஸோ பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா சில பேண்ட் சிங்கர்ஸ்குள்ள இருக்கு, அந்த சிங்கர் எதுவுமே டான்சர் கிடையாது. இவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு டான்சருக்கும் பேண்டுக்கும் டெஃபினட் ரிலேஷன் இருக்கானா, இல்ல. ஸோ ப்ரீவியஸ் ஒன் பார்க்கும்போது மியூசிஷியன்ஸும் டான்சர்ஸும், ஸோ மியூசிஷியன்ஸும் டான்சர் கேட்குறாங்க. சில மியூசிஷியன்ஸ் எங்க இருக்காங்க, பேண்ட்ஸ்ல இருக்காங்க. அந்த பேண்டுக்கு சில பகுதி எங்க இருக்கு, நமக்கு சிங்கர்ஸ்குள்ள இருக்கு. நோ சிங்கர் இஸ் டான்சர். அப்போ மியூசிஷியன்ஸ்க்கும் டான்சருக்கும் டெஃபினட் ரிலேஷன் இருக்கா, இல்ல. ஸோ ரெண்டுமே இங்க ஃபாலோ ஆகாது. நெக்ஸ்ட் ஒன், ஆல் டீம்ஸ் ஆர் பார்ட்டிசிபென்ட்ஸ், ஆல் மெம்பர்ஸ் ஆர் டீம்ஸ், நோ மெம்பர் இஸ் எ கேப்டன். கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இது. கன்க்ளூஷன் 1, some participants are members. Conclusion 2, all teams being captains is a possibility. Right? So participants, members எங்க இருக்காங்க, participants, members, connectivity, team. Right? எல்லா டீம் எங்க இருக்கு, participants குள்ள இருக்காங்க. எல்லா மெம்பர்ஸ் எங்க இருக்காங்க, டீம் குள்ள இருக்காங்க. கரெக்டா? அப்போ டீமுக்கும் மெம்பருக்கும் இன்டர்செக்ஷன் இருக்குமா, பார்ட்டிசிபென்ட் மெம்பருக்கும் இன்டர்செக்ஷன் இருக்குமா? டீமுக்குள்ள தான் எல்லா மெம்பருமே இருக்காங்க. அந்த எல்லா டீமுமே வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபென்ட். கரெக்டா? ஓகே, அப்போ கண்டிப்பா வந்து பார்ட்டிசிபென்ட்டும் மெம்பருக்கும் இன்டர்செக்ஷன் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ ஆகும். நெக்ஸ்ட் ஒன், ஆல் டீம்ஸ் பீயிங் கேப்டன் இஸ் ஏ பாசிபிலிட்டி அப்படின்றாங்க. ஸோ பாருங்க, கேப்டன் அண்ட் டீம் கனெக்டிவிட்டி இஸ் மெம்பர். ரைட்? ஆல் மெம்பர் ஆர் டீம்ஸ்ன்னு பார்த்தோம். அந்த மெம்பர் எதுவுமே கேப்டன் இல்லைன்னு பார்த்தோம். ரைட்? அப்போ மெம்பர் எதுவுமே கேப்டன் இல்லைன்னா டீமுக்குள்ள என்ன இருக்கு, மெம்பர்ஸ் இருக்காங்க. கரெக்ட்? அப்போ அந்த எல்லா மெம்பருமே டீமுக்குள்ள தான் இருக்காங்க. அப்போ எல்லா டீமுமே வந்து எல்லா மெம்பருமே டீமுக்குள்ள இருக்காங்க. கரெக்ட்? அப்போ அந்த எல்லா டீமுமே கேப்டன் வச்சு கனெக்ட் பண்ண முடியுமா, முடியவே முடியாது. ஸோ செகண்ட் ஒன் நமக்கு ஃபாலோ ஆகாது. ஏன்னா டீமுக்குள்ள மெம்பர் இருக்கிறதுனால அந்த மெம்பர் எதுவுமே கேப்டன் கிடையாது சொல்லிட்டாங்க. அதையும் கனெக்ட் பண்ணாதான் நம்ம ஆல் டீம் வந்து கேப்டன் வச்சு கனெக்ட் பண்ண முடியும். ஸோ பாசிபிள் இல்லை. ஸோ ஒன்லி ஒன் இஸ் ட்ரூ, தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 3. ரைட்? நெக்ஸ்ட் ஒன், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டேட்டா சஃபிஷியன்சி பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்றாங்க பாருங்க, how many days are left for the local elections? இதுதான் அவங்க கொடுத்த கொஸ்டின். இதுக்கு வந்து 2 டேட்டா கொடுத்துருக்காங்க. இங்க எது வந்து சஃபிஷியன்ட் பார்க்கலாம். assuming today is the 10th of May. assuming today is the 10th of May. ரைட்? பார்க்கலாம். on 1st of May, more than 10 days including 1st of May, but less than 13 days were left for the elections. ஓகே, ஸோ May 1st என்ன சொல்றாங்க, இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 10 நாளுக்கு மேல இருக்கு அப்படின்றாங்க. 10 நாளுக்கு மேல நமக்கு என்ன வரணும், 11, 12, 13 எக்ஸெட்ரா. பட் என்ன சொல்றாங்க, பட் லெஸ் தேன் 13 டேஸ். பட் லெஸ் தேன் 13 டேஸ்னா அப்போ 13 வராது. ரைட்? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் தேதி சொல்றாங்க.
நோ எலெக்ஷன் வாஸ் ஹெல்ட் ஆன் 11th ஆஃப் மே. ஸோ 11th ஆஃப் மே நடக்கல. அப்போ என்ன வரும், நமக்கு எக்ஸாக்டாக நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது, அதாவது ஃபர்ஸ்ட் டேட்டால நமக்கு ஆன்சர் கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒன், ஆன் 5th ஆஃப் மே மோர் தேன் 5 days இன்க்ளூடிங் 5th மே. ஓகே, ஸோ 5th மே என்ன சொல்றாங்கன்னா மோர் தேன் 5 days இருக்கு. ஸோ மோர் தேன் 5 days இருக்கு இன்க்ளூடிங் 5th. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 11, 12, 13 etc. But less than 9 days were left for elections. But less than 9 days. So இங்க இருந்து less than 9 days அப்படின்றாங்க. No election was held on 13th of May. இப்போ பாசிபிள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதிராக வரதான் வாய்ப்பு இருக்கும். ஸோ செகண்ட் ஒன்ல நமக்கு ஆன்சர் கிடைக்காது, ரைட்? அப்போ என்ன சொல்லலாம், only one is sufficient, right? Data in statement 1 alone are sufficient. 1 alone is sufficient to answer the question, while data 2 is not sufficient to answer the question. Option number 2. Next one. கோடிங் டிகோடிங் பேஸ் பண்ணி டேட்டா சஃபிஷியன்சி கேட்டிருக்காங்க. பாருங்க, ஹவ் இஸ் ஜம்ப் கோடட் இன் த கிவன் கோட் லாங்குவேஜ்? ஸோ ஜம்ப் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஜம்ப் இருக்கு, நெக்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்லயும் ஜம்ப் இருக்கு, காமனா ஜம்ப் இருக்கு. அதே மாதிரி கோட்ஸ் பார்த்துடலாம் காமனா என்ன இருக்குன்னு. 7 பார்த்தோம்னா கிடையாது, அண்ட் காமனா இருக்கு, 4 கிடையாது, டாலர் கிடையாது. அப்ப இங்க நமக்கு ஆன்சர் வருது இல்லையா? வருது, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல நமக்கு ஆன்சர் கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒன், ஜம்ப் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. அப்ப கோடு கூட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கணும். ஸோ பார்த்தா 8 காமனா இருக்கு, 9 கிடையாது, அண்டு காமனா இருக்கு. அப்ப இங்க ரெண்டு எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காமனா இருக்கு. ஸோ செகண்ட் ஒன்ல நமக்கு ஆன்சர் கிடைக்காது. only one is sufficient to answer the question, right? ஆப்ஷன் நம்பர் இப்ப பாருங்க, fifth option, right? The data in statement 1 alone are, and 1 alone is sufficient to answer the question, right? Next one. Next one is G the father of n. Is G the father of n na நமக்கு yes or no type of question. is ன்னு வந்தால is இல்ல r வந்தா yes or no type of question. ஒருவேளை G வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் இல்ல வேற ஏதாவது ஜெண்டர், அங்கிளோ ஆண்ட் இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நோன் ஆன்சர் வரும், அதுவும் கூட ஆன்சர் வர மாதிரி தான். ஸோ பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் G இருக்கான்னு பார்த்தா G இருக்கு. ஸோ ஜியோட ஜெண்டர் என்னது, பிரதர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அது அப்போ பார்த்தீங்கன்னா G வந்து மேல் மெம்பர் தான். நமக்கு தேவையானதும் G மேலா இருந்தால் தான் நமக்கு ஃபாதர்னு வர வாய்ப்பு இருக்கும். ஸோ இங்க பார்த்தோம்னா L is husband of N, P is brother of N, P is son of R, R is married to G, G is brother of T அப்படின்றாங்க. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி ட்ரா பண்ணணும்னா அவசியம் கிடையாதுங்க. இங்க க்ளூ இங்கே இருக்குல்ல, P is what, brother of N. P யும் N வந்து பார்த்தீங்கன்னா சிப்ளிங்ஸ். நெக்ஸ்ட் P is son of R. அப்போ P யும் N சிப்ளிங்னா ஓகே, அப்போ P is son of R னா அப்போ R ஓட சைல்டு வந்து பார்த்தீங்கன்னா N கூட R ஓட சைல்டு தான், ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா R வந்து யாரை மேரேஜ் பண்ணிருக்காங்க, G மேரேஜ் பண்ணிருக்காங்க. ஓகே, அப்போ அவங்க ரெண்டு பேரும் பேரண்ட்ஸ், R and G are parents of N. அதுல வந்து ஜெண்டர் பார்த்தோம்னா G is brother னு கொடுத்துருக்காங்க. அப்போ G வந்து கண்டிப்பா ஃபாதர் ஆக தான் வாய்ப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல நமக்கு ஆன்சர் கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒன்ல S is wife of P, R is mother-in-law of S, P is son-in-law of G, U is sister of P அப்படின்றாங்க. இதுல N இருக்கா, நமக்கு கிடையாது. செகண்ட் ஒன் நமக்கு ஆன்சர் கிடைக்காது, ஏன்னா N இல்ல அதுல. ஸோ அப்போ என்ன சொல்லலாம், only one is sufficient. ஆப்ஷன் நம்பர் statement 1 alone, that is option number 4. The data in statement 1 alone is sufficient to answer the question, while the data in statement 2 alone is not sufficient to answer the question. Next one. Amongst 15 people standing in a row facing north, what is R's position with respect to C? What is R's position with respect to C? So ஒரு லைன் 15 members 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ பாசிபிலிட்டிஸ் வர வாய்ப்பு இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகே, ஸோ எல்லாருமே நார்த்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தோம்னா C is standing at one of the extreme end of the line. இப்போ C இங்கே வர வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்லைன்னா இங்கே வர வாய்ப்பு இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்.
Next one, only two people standing between S and C. Two people, S and C. Next one, only two people standing between S and P. Only two people standing between S and P. Only four people were standing between P and R. Possible. 1, 2, 3, 4. R இங்கே possible. அப்படி இல்லைனா 1, 2, 3, 4. R இங்கேயும் possible. 1, 2, 3, 4. R இங்கே possible. அப்படி இல்லைனா 1, 2, 3, 4. R இங்கேயும் possible. ஸோ இங்கே ரெண்டு பாசிபிலிட்டி வருது. அப்போ R வந்து நம்ம கண்டிப்பாக பிளேஸ் பண்ண முடியாது அவங்க கொடுத்த டேட்டா படி. R ஓட பொசிஷன் தான் C வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வாய்ப்பு இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல நமக்கு ஆன்சர் கிடைக்கல. நெக்ஸ்ட் ஒன், K is standing second from right end of the line. So K is standing second from right end of the line. அப்ப K இங்க வந்துரும். Next, there are only 5 members between B and K. 1, 2, 3, 4, 5. 5 members between B and K. Next one, there are 6 members between B and C. Possible. 1, 2, 3, 4, 5, 6. அப்ப C இங்க வர possible. அப்படி இல்லைனா இங்க B, இங்க K எடுத்துட்டா 1, 2, 3, 4, 5, 6. Okay, so 1, 2, 3, 4, 5, 6. 5 members are 6 members. அப்போ C இங்க வரும். Right? So next one. R and C are not immediate neighbors. R and C are not immediate neighbors. அப்போ R எங்க வேணா எடுத்துக்கலாம் நம்ம. கரெக்ட்? அப்போ இதுலயே நமக்கு ஆன்சர் கிடைக்கல. ஸோ செகண்ட் ஒன்றும் ஆன்சர் கிடைக்கல. இப்போ என்ன பண்ணணும்? கம்பைன் பண்ணணும் நம்ம. கம்பைன் பண்ணா C is standing one of the extreme ends of the line. Satisfied. இங்கேயும் satisfied. Only two people between S and C. Two people. Next one. Only two people between P and S. Satisfied. Only four people between P and R அப்படின்னு சொல்லும்போது 1, 2, 3, 4 இங்க பாசிபிள் கிடையாது. 1, 2, 3, 4 இங்க R வந்துரும். கரெக்டா? ஸோ அதே இந்த கண்டிஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா Pக்கும் Sக்கும் ரெண்டு பேரு, அப்புறம் Sக்கும் Cக்கும் Sக்கும் ரெண்டு பேரு, Sக்கும் Pக்கும் ரெண்டு பேரு. ஓகே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா Pக்கு Rக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்கணும்? 4 பேர். ஸோ 1, 2, 3, 4. பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு R எடுக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 இங்க R எடுத்துக்கலாம். ரைட்? பாசிபிளா? ஸோ அப்போ இந்த பக்கம் பாசிபிள். இங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன வருது? இங்க வந்து ஒரு ஆன்சர் வருது, இங்க நமக்கு வேற ஆன்சர் வருது. ஸோ இதுவும் பாசிபிளா இருக்கு, இதுவும் பாசிபிளா இருக்கு. அப்போ நமக்கு என்ன சொல்லலாம்? ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் கிடைக்கல. இப்போ என்னவா இருக்கும் ஆன்சர்? Even. Option number 3. The data even in both 1 and 2 together are not sufficient to answer the question. Right? Next one. Next, sitting arrangement based பண்ணி data sufficiency question கேட்டிருக்காங்க. என்ன சொல்றாங்க? 5 people D, E, F, G and H are sitting around a circular table. Some are facing inside and some are facing outside. Who is sitting to the immediate left of G? So immediate left of G find out பண்ணணும். So 5 people, 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. Right? Some are inside, some are outside. H is facing the center. H is facing the center. F is second to the right of H. F is second to the right of H. D and F are immediate neighbors. D and F are immediate neighbors. D இங்க எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா இங்க எடுத்துக்கலாம். Next, G and H are not immediate neighbors. இப்போ G and H இங்க G எடுக்க முடியாதுன்னா அப்போ G இங்க எடுத்துக்கலாம். ஒருவேளை D இங்க எடுத்துட்டோம்னா நமக்கு G இங்க எடுக்கணும், அப்படி இல்லைனா இங்க தான் எடுக்கணும். அப்போ அந்த பாசிபிள் நம்ம தப்பாகுது. அப்போ D இங்க கரெக்ட் தான். நெக்ஸ்ட் இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பார்த்தோம்னா ஜியோட நமக்கு டைரக்ஷன் தெரியுதா? தெரியல. தெரிஞ்சாதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இமீடியட் லெஃப்ட்ல யார் இருக்காங்கன்றதை ஏதாவது ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இங்க நமக்கு ஆன்சர் கிடைக்கல ஃபர்ஸ்ட் ஒன்ல. செகண்ட் ஒன் பார்த்தோம்னா E is facing outside. Next, D sits second to the left of E. Next one, the immediate neighbors of E are facing center. இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்க நமக்கு சுத்தமா ஜிஏ கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் ஒன்ல நமக்கு ஆன்சர் கிடைக்காது. நெக்ஸ்ட், இங்க ஜி இல்லைன்னா கூட நம்ம எதுக்கு சால்வ் பண்றோம் அப்படின்னா, இன்கேஸ் நமக்கு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல என்ன தெரியும்? ஸோ ஃபைனலாக ஒருத்தர் மிஸ் ஆயிருப்பாரு, அந்த பர்சனோட டேட்டா கொடுத்துருக்க மாட்டாங்க, அது நம்ம பிளேஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் நமக்கு அந்த வேரியபிள் இல்லை அப்படின்னா கூட நம்ம சால்வ் பண்ணி பார்க்கறது நல்லது. நெக்ஸ்ட், F is okay. இப்போ என்ன பண்ணும்? இதை கம்பைன் பண்ணும் இல்லையா? ஸோ D and F are immediate neighbors of each other அப்படின்றாங்க. F இங்க எடுத்துக்கிட்டா
f sits second to the right of h, அப்போ h இங்க வந்துரும். g and h are not immediate neighbors, இது possible possible கிடையாது. ரைட், அப்போ இன்னொரு கண்டிஷன், f இங்க எடுத்துக்கிட்டா h is facing center, okay, f sits second to the right of h, h இங்க எடுத்துக்கலாம், second to the right of h is f, next g இங்க வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா. g and h are not immediate neighbors, satisfy ஆகுதா? அப்போ g ஓட immediate left யாருக்காக நம்மளால find out பண்ண முடியலையா? so find out பண்ண முடியும். அப்போ both, right, ரெண்டையும் combine பண்ணா நமக்கு கிடைக்குது ஆன்சர். okay, so option number 4, the data in both statements 1 and 2 together, 1 and 2 together are necessary to answer the question. Next one. Right, next one, arrangement based question பார்க்கலாம். Institute Raga has decided to conduct exams for standard 12th students in the next month, starting from Monday and ending on Sunday of the same week. The students will have to appear for exams like physics, chemistry, biology, mathematics, English, Hindi and history, not necessarily in the same order. So ஒரு variable base பண்ணி தான் கொடுத்திருக்காங்க. Right, so Monday to Sunday எடுத்துக்கலாம். Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday and Sunday. Right, so maybe possibility வரும். so அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ரெண்டு possibility இதில் எடுத்துக்கலாம். right, இப்போ ஒன்னொன்னா நம்ம place பண்ணலாமா? chemistry will be held on Monday, so chemistry will be held on Monday. Next one, there will be 2 exams between mathematics and Hindi ன்னு சொல்றாங்க. so நிறைய possibilities வரும். next one பார்க்கலாம். mathematics will be held before Hindi, அப்போ ஹிந்திக்கு மேல mathematics இருக்கணும். Hindi will be conducted immediately before biology. Physics will be conducted immediately after chemistry. so physics, இது direct statement, ஏன்னா already நம்ம chemistry எடுத்ததுனால. next one, history will not be conducted on Thursday, so இங்க வந்து பார்த்தீங்கன்னா history வராது Thursdayல. ரைட், இப்போ பார்க்கலாம். இப்போ மேத்தமெட்டிக்ஸும் ஹிந்திக்கும் ரெண்டு கேப் இருக்கணும். மேத்தமெட்டிக்ஸ் மேலே அப்படின்றாங்க. ஸோ பாசிபிள் இங்கே மேத்தமெட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டா நமக்கு ஹிந்தி இங்கே எடுத்துக்கலாம், இல்லை மேத்தமெட்டிக்ஸ் இங்கே ஹிந்தி இங்கே எடுத்துக்கலாம். பட் கண்டிஷன் அது ஹிந்திக்கு மேலே இமிடியேட்லி பிஃபோர் ஹிந்தி, சாரி இமிடியேட்லி ஆஃப்டர் ஹிந்தி என்ன இருக்கணும்? பயாலஜி. அதாவது ஹிந்தி வில் பி கண்டக்டட் இமிடியேட்லி பிஃபோர் பயாலஜி. அப்போ மேலே பயாலஜிக்கு இமிடியேட்டாக அபோவ் வந்து ஹிந்தி இருக்கணும். அப்போ லாஸ்ட்ல ஹிந்தி எடுக்க முடியாது நம்மளால. ரைட், அப்போ கண்டிஷன் இங்கே ஹிந்தி எடுத்துக்கிட்டா இங்க வந்து பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், தட் இஸ் மேக்ஸ். ரைட்டா? நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஹிந்தி எடுத்ததுனால இங்க பயாலஜி வந்துடும். கரெக்ட். இப்போ இங்க நம்ம ஹிஸ்டரி எடுக்க முடியாது, ஸோ ஃப்ரைடே ஹிஸ்டரி வந்துடும் நமக்கு. கிளியர்? அப்போ ரிமைனிங் சப்ஜெக்ட் என்ன இருக்கு நமக்கு? ரிமைனிங் சப்ஜெக்ட் தட் இஸ் இங்கிலீஷ். ஸோ தேர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கிலீஷ் வந்துடும். கிளியரா? இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். அவங்க கொடுத்த டேட்டா படி. ஓகே, ஒரே பாசிபிலிட்டியில் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். How many exams will be held between English and history? English and history எத்தனை எக்ஸாம்ஸ் இருக்கு? எதுவுமே கிடையாது. none, that is option number 5. ஸோ நன்னா அர்த்தம் என்னது நமக்கு? 0. ஓகே, none of this கிடையாது, 0. ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், which of the following exams will be held on Wednesday? So Wednesday mathematics, that is option number 4. Wednesday வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ். நெக்ஸ்ட் ஒன், chemistry is related to Wednesday. chemistry is related to Wednesday, ஒரு கேப் விட்டு கீழே இருக்கு Wednesday. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா similarly history is related to Sunday. history is related to Sunday, ஒரு கேப் விட்டு ஹிஸ்டரிக்கு, ஒரு கேப் விட்டு சண்டே கீழே இருக்கு. to which of the following is English is related to in the same way? English ஒரு கேப் விட்டு கீழே வந்து என்ன இருக்கு? Saturday, that is option number 5. right? Next one, which of the following exams will be held immediately before chemistry? Immediately before, sorry, history. Immediately before history yaar irukka? English, that is option number 3. right? Next one, which of the following is true as per the given arrangement? There will be only one exam held between physics and history. illa.
English will be held on Friday. கிடையாது. None of the given statements is true. Next பார்க்கலாம். History will be held immediately after Hindi. கிடையாது. More than 2 exams will be held between physics and Hindi. Hindi and physics more than 2. Right? Satisfied? That is option number 5 is the answer. Right? Next one. Which of the following exams will be held immediately after biology? Immediately after biology, யாருமே கிடையாது. That is none. Option number 1. Okay, immediately after biology. Biology க்கு அப்புறமா யார் அப்படின்னு கேக்குறாங்க. Right, next one. Inequalities base பண்ணி கொடுத்திருக்காங்க பார்க்கலாம். D greater than or equal to U. D and U இங்க இருக்கு. Connectivity ன்னு பார்த்தோம்னா T தான். So T ல இருந்து எடுத்துட்டு போனோம்னு வச்சுங்களேன். T greater than T greater than or equal to D greater than or equal to T greater than or equal to first one is true. Next one, A greater than D. A இங்க இருக்கு, D இங்க இருக்கு. Connectivity ன்னு பார்த்தோம்னா T ல இருந்து போனோம். Okay, so போனோம்னா so A greater than T, T வந்து பாத்தீங்கன்னா less than or equal to T. அப்போ opposite direction symbol இருக்கு. Second one follow ஆகாது. Only one is true. That is option number 4. Right? Next one. S greater than N. So S greater than N connectivity ன்னு பார்த்தோம்னா நமக்கு T தான் connectivity இல்லையா? S greater than இங்கே less than or equal to இருக்கு. மறுபடியும் N எடுத்துட்டு வந்தாலும் நமக்கு less than or equal to first one நமக்கு வராது. Okay, so போற இடத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? Opposite directions இருக்கு. N less than A. N less than A னா T தான் connectivity, T ல இருந்து பார்க்கணும். N less than T, T less than A. So second one is true here, right? So only 2 is true. That is option number 2. Next one. If the expression Q less than U less than or equal to E greater than S, C greater than or equal to E less than T are true, which of the following conclusion is definitely false? இங்க definitely false ன்றது கண்டுபிடிக்கணும் நாம. So பார்க்கலாம். Q less than C. So Q less than C அப்படின்னா நமக்கு இங்க connectivityனா E தான் connectivity ஆகுது. So Q less than or equal to C, right? அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா true. So இது வராது. Definitely false ன்றது கண்டுபிடிக்கணும். S less than C. S less than C னா connectivity வந்து பாத்தீங்கன்னா E தான். S less than or equal to, right? அப்போ இதுவும் பாத்தீங்கன்னா true தான். So இதுவும் வராது. T greater than S. So T greater than S னா மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கு? E தான் connectivity. T greater than E, E is greater than S. So இது கூட நமக்கு வராது. Next C greater than or equal to U. So greater than or equal to னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா E தான் connectivity. E என்னது மறுபடியும் greater than or equal to U. Right? So இதுவும் வராது. அப்போ ரிமைனிங் என்னது? ஆப்ஷன் நம்பர் 5 தான் ஆன்சரா இருக்கும். Right? So T ல இருந்து பார்த்தோம்னா T ல இருந்து U க்கு பார்க்கணும்னா connectivity என்னது? U தான், E தான். Right? அப்போ E ல இருந்து பார்த்தா நமக்கு என்ன இருக்கு? Okay, so T greater than அப்படின்ற மாதிரி இருக்கு நமக்கு. Right? So fifth one is definitely false. Next one. The CEO of Japanese auto giant Tata Motor Corp said on Thursday that he has taken a big decision of recalling 66,000 minivans and cars globally, mostly in Asian countries. This company has made its presence felt in more than 15 Asian countries over a short span of time. Okay, right. So இங்க என்ன பண்றாங்கன்னா CEO என்ன பண்ணிருக்காரு, அவரு என்ன டெசிஷன் எடுத்திருக்காருன்னா 66,000 மினிவேன்ஸ் பாத்தீங்கன்னா அண்ட் கார்ஸ், மினிவேன்ஸ் அண்ட் கார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரீகால் பண்ற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன கேட்குறாங்க கொஸ்டின், விச் ஆர் த ஃபாலோயிங் கேன் பி பாசிபிள் ரீசன் behind such a step taken by the CEO of Tata Motor Corp. Okay, அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்குறாங்க. This time in many vehicles manufactured by Tata Motor Corp, due to faulty wiring, the accelerator would stop functioning properly, leading to an unexpected deceleration of the vehicle. Next one, so இது வாய்ப்பு இருக்கு. Next, Tata Motor Corp has received a huge demand from one of its neighboring countries, and as a result it has recalled all its vehicles from Asian countries to fulfill this huge demand and in turn earn huge profit. இது கண்டிப்பா வராது. ஓகே, ஸோ ஒருத்தர் கொடுக்கணுன்ற ஒரு கண்ட்ரி கொடுக்கணுன்றதுக்காக கொடுத்த கண்ட்ரிலேருந்து நம்ம ரீகால் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஒன், திஸ் இயர் மெனி vehicles have fallen behind the competition as they are unable to meet the customers expectation. வராது. Next, Tata Motor Corp is known for maintaining high standards in manufacturing
manufacturing good quality vehicles ranging from hatchbacks to SUVs. The number of accidents caused due to badly manufactured cars has increased considerably across the globe within a span of 3 years. So இது கூட வராது. அப்போ ஆப்ஷன் நம்பர் 1 தான், ரைட்? ஸோ 1 தான் நமக்கு கரெக்டாக இருக்கு. அவங்க கொடுத்த டேட்டாக்கு இதுதான் ரீசனாக இருக்கணும், ரைட்? நெக்ஸ்ட் ஒன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? blood relation பேஸ் பண்ணி J is father of P, P is brother of J, P is brother of J, L is mother of V, L is mother of V. நமக்கு L கிடையாது, V கிடையாதுங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். V is brother of T, so V is brother of T. இப்போ நமக்கு V கிடைச்சிருக்கு இல்லையா? ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட் என்னது? L is mother of V, L is mother of V னா L இங்க வந்துரும். Next one, T is mother of S, so T is mother of S. L is daughter-in-law of whom? W. அப்போ W இங்க வந்துருவாங்க. So how is W related to P? அதான் கொஸ்டினா, how is W related to P? So L is daughter-in-law of W அப்படின்னு சொல்றாங்களே தவிர, ரைட்? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூக்கு ஜெண்டர் இருக்கான்னு பார்த்தா ஜெண்டர் கிடையாது. how is W related to P னா ஜெண்டர் கிடையாது. ஸோ தட் நம்ம என்ன சொல்லலாம்? cannot be determined. ஆப்ஷன் நம்பர் 3 is answer. ரைட்? ஏன்னா பேரண்ட் மதரா ஃபாதரா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தெரியாது, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன், how is J related to S? So J related to S என்ன ஆகும் நமக்கு? that is grandfather. ஆப்ஷன் நம்பர் 2. நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். O greater than or equal to P, definitely true. ஸோ எக்ஸ்பிரஷன் பொறுத்த வரைக்கும் எது பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பார்க்கலாம். O greater than or equal to P சாட்டிஸ்ஃபை ஆகுதா? இல்லை. நெக்ஸ்ட் ஒன், O Pக்கும் ஆப்போசிட் டைரக்ஷன் சிம்பிள். மறுபடியும் ஓக்கும் பிக்கும் பார்த்தோம்னா நமக்கு இங்கே பார்க்கலாம். O greater than or equal to, இது வரைக்கும் ஓகே. இங்கே என்னும் ஈக்குவல். அப்போ இங்கேருந்து பார்த்தோம்னா ஸோ O என்ன ஆகும்? greater than or equal to, greater than or equal to. So satisfies, definitely true. That is option number 3. Okay, so next இங்க பார்த்தோம்னா நமக்கு பாருங்க ஓக்கும் பிக்கும் ஆப்போசிட் டைரக்ஷன் சிம்பிள். மறுபடியும் இங்கே ஓக்கும் பிக்கும் ஆப்போசிட் டைரக்ஷன் சிம்பிள். ஸோ ஆப்ஷன் நம்பர் 3 தான் நமக்கு ஆன்சர் இங்க, ரைட்? ஆப்ஷன் நம்பர் 3. நெக்ஸ்ட் ஒன், L, M, N, O and P are 5 different poles each of different length. O is okay, each of different length அப்படின்றாங்க. ஸோ இது எப்படி பண்ணோம் நம்ம? ஸோ 1 2 3 4 5. okay, different poles, number of poles 5. so என்ன சொல்றாங்க? O is not the third shortest. okay, so O is not the third shortest. நமக்கு இங்க வராது O. next, N is bigger than only P, so N is bigger than only P. next one, L is shorter than only one pole, L is shorter than only one pole. அப்ப O இங்க வராதுன்னா O இங்க வந்துரும். அப்ப ரிமைனிங் என்னது? L, M, M இங்க வந்துரும். next one என்ன கொடுத்திருக்காங்க? the size of the shortest pole is 7 feet and that of second longest pole is, second longest na idu 13 feet. right? so questions பார்க்கலாம். as per the given arrangement, which of the following combination of pole and length is correct? பார்க்கலாம். L 13 feet. so இதுதான் correct. that is option number 1 is the answer. right? next one, which of the following poles is second longest? second longest, that is L. next one, next one பாருங்க. 8 friends P, Q, R, S, T, U, V and W are sitting around a circular table facing the center but not necessarily in the same order. each one of them is from a different city like Milan, Zurich, London, Paris, New York, Bangkok, Sydney and Johannesburg. right? என்னது இங்க? circular based. எத்தனை பேர்? 8 members. 1 2 3 4 5 6 7 8. ஸோ பாசிபிலிட்டி ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சென்டர். ஸோ நோ இஷ்யூஸ்.
பட் இங்க ரெண்டு வேரியபிள் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிளியர்? ஸோ பாருங்க, W sits second to the right of 1 from New York. ஸோ அப்போ நியூயார்க் இங்க எடுத்துக்கலாம். செகண்ட் டு த ரைட், அப்போ W இங்க வந்துடும். ரைட். நெக்ஸ்ட் ஒன், the one from Bangkok sits third to the right of W. So third to the right of W, Bangkok 1, 2, 3. இங்க Bangkok வந்துரும். Right. Next one, R is an immediate neighbor of one from the Bangkok. அப்ப R இங்க எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா இங்க எடுத்துக்கலாம். அப்ப கண்டிஷன் இங்க நியூயார்க் 1, 2, W 1, 2, 3, Bangkok இங்க R. இது ஒரு possibility. Right. Next one, the one from Zurich sits second to the left of T. So Zurich second to the left of T. எங்க எடுக்கணும் தெரியல. T is not an immediate neighbor of New York. So T is not an immediate neighbor of New York னா இங்க வராது, இங்கேயும் T எடுக்க முடியாது. இந்த கண்டிஷன்ல இங்க T எடுக்க முடியாது, இங்கேயும் T எடுக்க முடியாது. நெக்ஸ்ட், T is neither New York or Bangkok. அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா T எடுக்க முடியாது, நியூயார்க்லயும் T எடுக்க முடியாது, இங்கேயும் T எடுக்க முடியாது. இப்போ பாசிபிள் என்னது? இந்த ரெண்டு தான் நமக்கு பாசிபிள். The one from Zurich is not immediate neighbor of New York. இப்போ Zurich இந்த ரெண்டு இடத்துலயும் வரக்கூடாது. இப்போ கண்டிஷன் பாருங்க, the one from Zurich sits second to the left of T. T வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இடத்துல தான் வரணும். இங்க T இங்க எடுத்துட்டா second to the left Zurich இங்க பாசிபிள், இங்க T எடுத்துட்டா second to the left இங்க Zurich எடுத்துட்டோம்னா இங்க நியூயார்க் இருக்கு பாசிபிள் இல்லை. அப்போ T இங்க எடுத்துட்டோம்னா Zurich இங்க. இந்த கண்டிஷன்ல இங்க Zurich ரெண்டுமே எடுக்க முடியாது. இப்போ T எங்க எடுக்கணும்? இந்த ரெண்டு இடத்துல தான் எடுக்கணும். இங்க T எடுத்துட்டோம்னா second to the left Zurich பாசிபிள். அதான் கொடுத்துருக்காங்க. The one from Zurich is not an, sorry, அது இல்ல. T is, the one from Zurich sits second to the left of T. So T இங்க எடுத்துட்டா second to the left Zurich possible. T இங்க எடுத்துட்டா second to the left இங்க Zurich வரும், possible இல்ல. அப்ப T இங்க எடுத்துட்டா second to the left இங்க நமக்கு Zurich வரும். Next one, the one from London is an immediate neighbor to the one from Zurich. So immediate neighbor London இங்க possible, இங்கேயும் possible London, ரெண்டு இடத்துல நமக்கு possible. அதே மாதிரி இங்க இந்த இடத்துல மட்டும்தான் possible, இங்க London. Next one, P sits third to the left from one from Milan. Okay, so என்னது P sits third to the left from Milan அப்படின்றாங்க. possible Milan இங்க எடுத்துட்டா third to the left 1, 2, 3 possible. இங்க Milan எடுத்துட்டா 1, 2, 3 possible இல்ல, இங்க possible. இங்க Milan எடுத்துட்டா 1, 2, 3 possible கிடையாது. இங்க Milan எடுத்துட்டா 1, 2, 3 இங்க P எடுக்க possible. இங்க Milan எடுத்துட்டா 1, 2, 3 இங்க Milan எடுக்க possible. Next one என்ன சொல்றாங்க? neither T nor any immediate neighbors of T is from Milan. Tயும் மிலான் கிடையாது அப்படின்றாங்க, T பக்கத்துல இருக்கிறவங்களும் மிலான் கிடையாது அப்படின்ட்டாங்க. அப்ப இங்கேயும் மிலான் எடுக்க முடியாது. கரெக்டா? அப்ப பாசிபிள் இங்க மிலான் எடுத்துக்கிட்டா 1, 2, 3 இங்க P வந்துரும் நமக்கு. ரைட், இது ஒரு பாசிபிள். இங்க மிலான் எடுத்தா பாசிபிள் கிடையாதுன்னு பார்த்தோம், இங்க மிலான் எடுத்தாலும் பாசிபிள் கிடையாது. அப்ப இங்கேயும் மிலான் எடுக்க முடியாதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. இந்த கண்டிஷன்ல இங்க மிலான் எடுக்க முடியாது, இங்கேயும் மிலான் எடுக்க முடியாது. ரைட், இப்போ பாசிபிள் இங்க மிலான் எடுத்துட்டா லெஃப்ட் 1, 2, 3 பாசிபிள் இல்ல, இங்க மிலான் எடுத்துட்டா 1, 2, 3 இங்க P எடுத்துக்கலாம், இது ஒரு பாசிபிள். சோ மிலான் இங்க எடுத்துக்கிட்டா 1, 2, 3 இங்க P எடுத்துக்கலாம். ரைட். நெக்ஸ்ட் ஒன், the one from Sydney sits to the immediate right of one from Milan. Sydney immediate right of Milan. அப்ப இந்த பாசிபிள் நம்ம தப்பாகுது. immediate right of Milan யாரு? Sydney. இங்க நமக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட். நெக்ஸ்ட் ஒன், V sits immediate left of one from Johannesburg. So V. So possible V sits immediate left of Johannesburg னா possible இங்க Johannesburg எடுத்தா இங்க V எடுத்துக்கலாம், வேற எங்கயாவது possible இருக்கானா possible கிடையாது. ரைட், இங்க V எடுக்கலாம், பட் Johannesburg இங்க ரைட் வந்துரும். அப்போ இங்க தான் Johannesburg. ரைட், இங்க V எடுத்துக்கலாம் நியூயார்க்ல. நெக்ஸ்ட் ஒன், Q is not immediate neighbor of V. So Q is not immediate neighbor of V னா இந்த ரெண்டு இடத்துல Q வரக்கூடாது. அப்போ Qன்றது Bangkok. நெக்ஸ்ட், S is not from Sydney. S is not from Sydney னா S வந்து பாத்தீங்கன்னா Johannesburg. ரைட், அப்போ எல்லாம் மென்ஷன் பண்ணியாச்சா? P, Q, R, S, T, U இருக்கா? ரைட், அப்போ யூன்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சிட்னிக்கு வந்துடும். இங்க ரெண்டு சிட்டியை பிளேஸ் பண்ணி ஆகணும். ரெண்டு சிட்டி என்னென்ன சிட்டி? பாரிஸ்,
ஓகே, லண்டனுக்கு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ லண்டன் என்ன கொடுத்துருந்தாங்க? ஸோ லண்டன், the one from London is an immediate neighbor of Zurich. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லண்டன் வந்துடும். அப்போ ரிமைனிங் T வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸ், ரைட்? பாரிஸ் இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் அவங்க கொடுத்த டேட்டா படி. கிளியரா? ஸோ கொஷின்ஸ் பார்க்கலாம் ஒன் பை ஒன். P is from which of the following cities? So P is from which of the following cities? London. That is option number 3. Next one. What is the position of the Q with respect to V? Q with respect to V, 1, 2, 3, third to the left. Third to the left, option number 5. Next one. Who amongst the following is from Paris? Paris and the T, that is option number 5. Next one. Which of the following is true with respect to the given arrangement? Only one person between Q and New York. Kadayadu. R is an immediate neighbor of Zurich. Kadayadu. T and the one from Bangkok are immediate neighbors of each other. T and one from Bangkok are immediate neighbors of each other. That is option number 3 is the answer. Okay, so next என்ன கொடுத்தா S is from Zurich கிடையாது. V sits second to the right of W, அதுவும் கிடையாது. Next one. Q is related to Sydney. Q is related to Sydney. Q வந்து பார்த்தீங்கன்னா Q வந்து சிட்னிக்கு செகண்ட் லெஃப்ட்ல இருக்காங்க. Next one. Following the same pattern, S is related to London. S வந்து பார்த்தீங்கன்னா லண்டனுக்கு செகண்ட் லெஃப்ட்ல இருக்காங்க. To which of the following is W related to? So W related to W second left. So W யாருக்கு second leftல இருக்காங்க பாருங்க. Parisக்கு second leftல W இருக்காங்க, right? That is option number 2 is the answer, right? Next one. Which of the following is true with respect to U? R is exactly between one from London. U, okay, R is exactly between U and one from London. U and one from London கிடையாது. U sits second to the left of P. U sits second to the left of P கிடையாது. Only 3 people between U and Zurich. U and Zurich, only 3 people கிடையாது. Next one. U is from Johannesburg. அதுவும் கிடையாது. அப்போ remaining fifth option தான் இருக்கணும். U is an immediate neighbor of one from New York, right? That is option number 5 is the answer, right? Next one. So next, the inner set of question. So பார்க்கலாம். S, T, U, V, W, X, Y and Z are seated in a straight line but not necessarily in the same order. Some of them are facing south while some are facing north. Okay. So single straight line. 1, 2. So எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 3, 4, 5, 6, 7, 8. Okay. இங்க வந்து பார்த்தீங்கன்னா some are south, some are north. Clear? So பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்றது. S is fourth to the left of X. X sits at one of the extreme end of the line. இப்போ X இங்க possible. அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாசிபிலிட்டி எடுக்கணும், ரைட்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. X இங்கேயும் possible. S is fourth to the left of X அப்படின்றாங்க. fourth to the left of Xனா இப்போ நார்த் எடுத்துட்டா லெஃப்ட் இருக்காது. ஸோ சவுத்னு எடுத்துட்டா 1, 2, 3, 4 S இங்க வந்துடும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா நார்த்னு எடுத்துட்டா 1, 2, 3, 4 S இங்க வந்துடும். கிளியர்? நெக்ஸ்ட் ஒன். Both the immediate neighbors of S face south. S பக்கத்துல immediate neighbor ரெண்டு பேர் யார் இருக்காங்களோ சவுத் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் T sits second to the left of Z அப்படின்றாங்க. பார்க்கலாம். ஸோ இங்க Z இல்ல T இல்ல நம்ம எடுக்க முடியாது. நெக்ஸ்ட் Z is not an immediate neighbor of S. So Z is not an immediate neighbor of S. இந்த ரெண்டு இடத்துல Z வரக்கூடாது, right? Next one. Neither Z nor U sit at extreme end of the line. அப்ப Z வந்து பார்த்தீங்கன்னா extreme endலயும் வரக்கூடாது, ரைட்? எக்ஸ்ட்ரீம் எண்ட்லயும் வரக்கூடாது, இங்க யூவும் வரக்கூடாது. அதே மாதிரி இங்க வந்து பார்த்தீங்கன்னா யூவும் வரக்கூடாது. கரெக்டா? Both the immediate neighbors of U face north direction. Both the immediate neighbors of U face north direction. ஓகே, ஸோ இங்க U எடுத்துட்டா இங்க நார்த் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்க U எடுத்தா இவங்க ரெண்டு பேரும் நார்த் எடுத்துக்கலாம். பட் இங்க U எடுக்க முடியாது, ரைட்? இந்த கண்டிஷன்ல. ஸோ இங்கேயும் U எடுக்க முடியாது.
இதே மாதிரி இங்கேயும் u எடுக்க முடியாது. நெக்ஸ்ட் இந்த கண்டிஷன்ல இங்க u எடுக்க முடியாது, பாசிபிள் இல்ல. இங்கேயும் u எடுக்க முடியாது, இங்கேயும் u எடுக்க முடியாது. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே நமக்கு u எடுக்கிற பாசிபிள் கிடையாது. ஏன்னா u ஓட இமிடியேட் நைபர்ஸ் ரெண்டு பேருமே நார்த் ஃபேஸ் பண்ணிருக்காங்க சொல்றாங்க. ஸோ அந்த பாசிபிள் நமக்கு தப்பாகுது. இப்போ இங்க u எங்க எடுக்கலாம் நம்ம? பாசிபிள் இங்க u எடுத்தா இவங்க ரெண்டு பேரும் நார்த்னு சொல்லலாம். ஏன்னா டைரக்ஷன் என்ன தெரியல நமக்கு. இங்க u எடுத்தா இவங்க ரெண்டு பேரும் நார்த்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். w sits immediate left of y. So w sits immediate left of y. இங்க பாசிபிள், இங்க w எடுக்க முடியாது, சரி இங்க y எடுக்க முடியாது, பாசிபிள் இல்ல. இங்க y எடுத்தா ஸோ இங்க நமக்கு immediate left of w எடுத்துக்கலாம். Immediate neighbors of v face opposite directions. Immediate neighbors of t face opposite directions. People sitting at extreme ends face same direction. So அப்ப இந்த பர்சனும் நார்த்தா தான் இருக்கணும். Right? So people sitting at extreme ends facing same direction. ஓகே, ஸோ டேட்டா மொத்தமாக இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பாசிபிலிட்டி எடுத்துலாம்? இப்போ சப்போஸ் யூ இங்கே எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், இவங்க ரெண்டு பேரும் என்ன ஆவாங்க? நார்த் ஆவாங்க. கரெக்டாக இவங்க ரெண்டு பேரும் என்ன ஆவாங்க? நார்த் ஆவாங்க. ஸோ இசட்ன்றது இங்கே எடுக்க முடியாது, இங்கேயும் எடுக்க முடியாது, பாசிபிள் இந்த ரெண்டு இடத்துல இசட் எடுக்கலாம். இசட்டோட கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, டி சிட் செகண்ட் டு லெஃப்ட் ஆஃப் இசட். செகண்ட் டு லெஃப்ட் ஆஃப் இசட்னா இசட் இங்கே எடுத்தால் செகண்ட் டு லெஃப்ட் பாசிபிள் கிடையாது, இங்கேயும் எடுத்தால் செகண்ட் டு லெஃப்ட் பாசிபிள் கிடையாது. அப்போ இசட் இங்கே எடுத்துட்டோம்னா செகண்ட் டு லெஃப்ட் இங்கே டி பாசிபிளா? Right? So t possible inga. Next one, where enna kuduthiranga? Y kum w illaya. So y kum w kum w sits immediate left of y. So w sits immediate left of y na namakku vandu pathina inga engeyume possible kedaiyadhu. Y inga edutha inga w possible, right? appo remaining ore or person da. So remaining ore or person place pannom. Yaar andha miss ana person? S T U V. So V என்றது இங்க வந்துரும். இதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் அவங்க கொடுத்த டேட்டா படி. கிளியரா? ஸோ வீக்கான டேட்டா பார்க்கலாம். Immediate neighbors of V face opposite directions. So satisfied condition. Right? Next, immediate neighbors of T face opposite directions. Immediate neighbor of T face opposite direction S வந்து north, அப்போ V வந்து பார்த்தீங்கன்னா south. So எல்லா டைரக்ஷன் மென்ஷன் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளோட அரேஞ்ச்மெண்ட், ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். ரைட்? ஸோ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஒன் பை ஒன். Which of the following pairs represents immediate neighbor of the person sitting at extreme ends of the line? So extreme end of the lineல யார் இருக்கான்னு கேட்கல, எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் த லைன்ல யார் இருக்காங்களோ அவங்களோட இமிடியேட் நைபர்ஸ் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ y இருக்காங்க, z இருக்காங்க. தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 3 இஸ் ஆன்சர். ரைட்? நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் y வித் ரெஸ்பெக்ட் டு t? பொசிஷன் ஆஃப் y வித் ரெஸ்பெக்ட் டு tன்னு பார்க்கும்போது 1 2 3 தேர்ட் டு த ரைட். ஸோ தேர்ட் டு த ரைட், ஆப்ஷன் நம்பர் 4 இஸ் ஆன்சர். கிளியர்? நெக்ஸ்ட் ஒன், how many persons are seated between t and x? t and x க்கு நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க? ரெண்டு பேர் இருக்காங்க. ஆப்ஷன் நம்பர் 1. next one, if each of the persons is made to sit alphabetical order from right to left, how many right to left, the positions of how many will remain unchanged as compared to the original sitting arrangement? So right to left என்ன ஆகும்? s t u v w x y. y இங்க மேட்ச் ஆகுது, z இங்க இல்ல. அப்போ எத்தனை person? only one, that is option number 5. right, option number 5 1. so ஒரே ஒருத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகாம இருக்காரு. next one, how many persons in the given arrangement are facing south? south எத்தனை பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க? 1 2 3. so 3 members are facing south. option number 2. clear? next one, who amongst the following sits exactly between z and t? z and t க்கு நடுவுல எக்ஸாக்ட்டா யார் இருக்கா? நமக்கு v இருக்காங்க. that is option number 5. clear? next one, next one, blood relation பேஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. மறுபடியும் பார்க்கலாம். R is mother of M, I is mother-in-law of R, so I is mother-in-law of R. I has only two children K and T, so two children, only two children K and T.
T is mother of S. So T is mother na அப்போ T வந்து இங்க தான் வரும். T is mother of S. அப்போ இங்க யார் வருவா? K வந்துருவாங்க. Right? Questions பார்க்கலாம். How is R related to S? R related to S na aunt, right? That is option number 5. Next one. How is M related to I? M related to I na M கான gender நமக்கு தெரியல, so cannot be determined. Right? M கான gender நமக்கு இங்க தெரியல. Next one. Next one, machine input base பண்ணி கொடுத்திருக்காங்க, so பார்க்கலாம். Okay, so தெரியுதுன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும். Right. So பாருங்க. So first வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேட்டர்ன்ல கொடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் என்ன லாஜிக்ன்றது ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஃபைனலா. ரைட்? ஸோ பார்த்தோம்னா ஸோ ஸ்டெப் 1க்கும் இன்புட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாருங்க. ஸ்டெப் 1க்கும் இன்புட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா இங்க கார்டுன்னு இருக்கு, இங்க 10ன்னு இருக்கு. ரைட் சைடில் பார்த்தோம்னா 14 இருக்கு, இங்க கார்டுன்னு இருக்கு. ரிமைனிங் எல்லாமே 50 என்ட்ரி 10 எடுத்தாச்சு வெளியில. லேட் 20 சேம் 60 ட்ரீம் 80 பெயிண்ட் 40 கார்டு வெளியே எடுத்தாச்சு. அப்போ ஒரு ஸ்டெப்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 எலிமெண்ட் அரேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் பார்த்தோம்னா 20 வெளியே எடுத்திருக்காங்க, கார்டு வந்து அதே பொசிஷன்ல இருக்கு, பட் இங்க லாஸ்ட் பட் 1ல ட்ரீம் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி 40 எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க கார்டு ட்ரீம் அதே பொசிஷன்ல இருக்கு, உள்ள வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் 50 எடுத்திருக்காங்க. 50 எடுத்து ரைட் சைடில் கார்டு ட்ரீம் என்ட்ரி அதே பொசிஷன்ல இருக்கு, அரேஞ்ச் ஆனதுக்கப்புறம் லேட் எடுத்திருக்காங்க. இங்க மறுபடியும் 60 இங்க வெளியே எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கார்டு ட்ரீம் என்ட்ரி லேட் அதே பொசிஷன்ல இருக்கு, பெயிண்ட் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் 8 எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இருக்கிறது ரிமைனிங் சேம். ஓகே, ஸோ எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு புரியுதா? ஸோ எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஸ்டெப்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்க நம்பரும் இன்னொரு லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வேர்டு எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணும்போது ஓகே இது நம்பர் 1 எடுத்துட்டா நம்பர் 1 என்ன ஆகுது, உள்ள போயிடுது. நெக்ஸ்ட் நம்பர் 2 வெளியே எடுக்கிறாங்க. இங்க வேர்டு 1 எடுத்துக்கிட்டா வேர்டு 1 அதே பிளேஸ்ல இருக்குது அரேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா வேர்டு 2 எடுக்கிறாங்க. இதுதான் பேட்டர்ன். இப்போ லாஜிக் பார்க்கலாம். லாஜிக் எப்படி பண்ணியிருக்காங்க, ஸோ எப்படி எடுத்திருக்காங்க லாஜிக்னு பார்த்தோம்னா நம்பர்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் 10 எடுத்திருக்காங்க, ரைட். நெக்ஸ்ட் 20 எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் 40 50 60 80. என்ன ஆர்டர்? அசெண்டிங் ஆர்டர்ல எடுத்திருக்காங்க. எப்பவுமே இங்க இருந்து இங்க பார்க்காதீங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கணும். இங்க 10 20 40 50 60 80 அசெண்டிங் ஆர்டர். இப்போ வேர்ட்ஸ் பார்த்தோம்னா கார்டு ட்ரீம் என்ட்ரி லேட் பெயிண்ட் சேம். அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா CDELPS, ரைட். அப்போ இது என்னது நமக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். ஆல்பபெட்டிக் ஆர்டர், பட் எப்படி பண்ணியிருக்காங்க, லெஃப்ட் ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். இங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போயிருக்காங்க, பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் ஆக ஒன்னொன்னா உள்ள போயிட்டு இருக்கு, பட் அங்க வந்து அரேஞ்ச் ஆக அதே பிளேஸ்ல தான் நிற்குது. ஓகே, ஸோ இதுதான் லாஜிக். இங்க ஸோ இதை வச்சு நம்ம பேஸ் பண்ணி சால்வ் பண்ணோம்னா இங்க பாருங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்னு என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்புட்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க நம்பர்ஸ் பாருங்க. 32 12 52 92 72 22 82. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கேம் ஷேட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெயில். நெக்ஸ்ட் ஒன் வெயிட் மூன் கைண்ட் ப்ரைஸ். இதுதான் அவங்க கொடுத்த வேர்ட்ஸ் அண்ட் நம்பர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே கொஸ்டின் பார்க்கலாம், நமக்கு ஏதாவது சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கா இல்லை பார்த்தே சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படின்னு நம்ம அதாவது எழுதி பார்த்து தான் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கா இல்லை பார்த்து சால்வ் பண்ண மாதிரி இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் ஷேட் ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட் இன் த தேர்ட் லாஸ்ட் ஸ்டெப். இப்போ டோட்டலாக எத்தனை ஸ்டெப் வரணும்னு நமக்கு தெரியணும். டோட்டல் எத்தனை ஸ்டெப் வரணும்னா எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 14 இருக்குன்னா டோட்டலாக 7 ஸ்டெப்ஸ் வரும். ஓகே, ஏன்னா ஒரு ஸ்டெப்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 எலிமெண்ட் அரேஞ்ச் ஆயிட்டு டோட்டலாக 7 ஸ்டெப் வருதுன்னா தேர்ட் லாஸ்ட் ஸ்டெப் கேட்குறாங்க. ஸோ லாஸ்ட் ஸ்டெப்னா 7, செகண்ட் லாஸ்ட் ஸ்டெப்னா 6, தேர்ட் லாஸ்ட் ஸ்டெப்னா 5th ஸ்டெப். ஓகே, ஸோ 5th ஸ்டெப். ஸோ ஸ்டெப் 5. அப்போ ஸ்டெப் 5ல வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோட
பொசிஷன் என்னது லெஃப்ட் சைடுல இருந்து, இதுதான் கேள்வி. கரெக்டா? இப்போ லெஃப்ட் சைடுல நமக்கு என்னென்ன அரேஞ்ச் ஆயிட்டு இருக்கும்? ஸோ ஃபிஃப்த் ஸ்டெப் அது. ஸோ ஃபிஃப்த் ஸ்டெப்னா நமக்கு என்னென்ன நம்பர் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 1, 12ன்றது 1, 22 2, 22க்கு அப்புறம் 32 3, 52 4, நெக்ஸ்ட் 72 5, 82 6, 92 7. கரெக்டா? அதே மாதிரி வேர்ட்ஸ்ல பார்த்தோம்னா G தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ G1, நெக்ஸ்ட் Gக்கு அப்புறம் K2, Kக்கு அப்புறம் 3 3, நெக்ஸ்ட் Mக்கு அப்புறம் N 4, நெக்ஸ்ட் வந்து P வந்து பாத்தீங்கன்னா 5, நெக்ஸ்ட் ஷேட் S வந்து பாத்தீங்கன்னா 6, வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 7. இதுதான் ஆர்டர். கரெக்டா? இப்போ நமக்கு என்ன தெரியும், ஃபிஃப்த் ஸ்டெப்ல என்னென்ன இருக்கணும், ஸ்டார்டிங் என்ன இருக்கணும், நமக்கு ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்த்ல 72 இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்கணும் நமக்கு, நெக்ஸ்ட் ஒன் 4, தட் இஸ் 52. நெக்ஸ்ட் 52க்கு முன்னாடி 32, 32க்கு முன்னாடி 22, 22க்கு முன்னாடி 12. கரெக்டா? ஓகே. ஸோ ரைட் சைடு எடுத்துட்டோம்னா என்னென்ன இருக்கும் நமக்கு, இங்க வந்து பாத்தீங்கன்னா 1ன்னு எடுத்துக்கிட்டா கேம், நெக்ஸ்ட் ஒன் 2ன்னு எடுத்துக்கிட்டா கைண்ட், நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்கும் நமக்கு, ஸோ கைண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா 3 வந்து பாத்தீங்கன்னா மூன், நெக்ஸ்ட் ஒன் 4 வந்து பார்த்தோம்னா நெயில், 5 வந்து பார்த்தோம்னா பிரைஸ். இது ஆர்டர்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். ரைட்? இதெல்லாம் இப்படி எழுதணும்னு அவசியம் கிடையாது, ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுனால எழுதுறேன், அவ்வளவுதான். இப்போ நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களேன், கேம் வந்து இங்க என்னது, கேம் வந்து பாத்தீங்கன்னா இங்க அரேஞ்ச் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 32 பாத்தீங்கன்னா அரேஞ்ச் ஆயிடும். ஷேட் அப்படியே தான் இருக்க போகுது, 12 அரேஞ்ச் ஆயிடும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெயில் அரேஞ்ச் ஆகும். ரைட்? நெக்ஸ்ட் ஒன் 52 அரேஞ்ச் ஆயிடுது, வெயிட் அரேஞ்ச் ஆகாது, 92 அரேஞ்ச் ஆகாது, 3 அரேஞ்ச் ஆயிடுது, 72, கைண்ட் 22, பிரைஸ் 82. இது எல்லாமே அரேஞ்ச் ஆயிடுது. ரிமைனிங் இருக்குது இதுதான். அப்படி பார்க்கலன்னா கூட நமக்கு தெரியும் இந்த நம்பர்ஸ்லாம், இப்போ இதெல்லாம் அரேஞ்ச் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன வரும் நமக்கு, ஷேடு. அப்போ 22க்கு அப்புறம் என்ன வரும் நமக்கு, ஷேடு தான் வரணுமா? 22க்கு அப்புறம் என்ன வரணும், ஷேடு தான் வரணும். இது எல்லாமே செக் பண்ணலன்னா கூட இந்த ஷேடு மட்டும் செக் பண்ணிட்டா போதும், ஷேடு மட்டும் தான் வரும். அதாவது இதெல்லாம் அரேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் இங்க நடுவில் இங்க ஷேடு தான் இருக்கு, இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகணும் இல்லையா? அப்போ 1 2 3 4 5 6, அப்ப என்ன வருது, ஷேடு வந்து பாத்தீங்கன்னா 6th one. ரைட்? தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 5. ரைட்? ஆப்ஷன் நம்பர் 5 6th. புரிஞ்சிச்சா? ரைட்? இப்போ என்னன்னா நமக்கு என்னென்ன அரேஞ்ச் ஆகிடும், கேம் வந்து பாத்தீங்கன்னா எந்த நம்பர்ல இருக்கு, கேம் வந்து ஸோ கேம் வந்து பார்த்தோம்னா 1ல இருக்கு. ரைட்? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இது அரேஞ்ச் ஆயிடும். 32 வந்து பார்த்தோம்னா நமக்கு என்னது, தேர்ட் ஸ்டெப்ல அரேஞ்ச் ஆயிடும். நமக்கு ஃபிஃப்த் ஸ்டெப் தான் இங்க ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். கரெக்ட்? ஃபிஃப்த் ஸ்டெப்னா இப்போ இதெல்லாம் ஆல்ரெடி அரேஞ்ச் ஆயிருக்கும். ஷேட் வந்து பார்த்தோம்னா சிக்ஸ்த் ஸ்டெப்ல தான் அரேஞ்ச் ஆகும். அப்போ இதுக்கப்புறம் ஸ்டெப்ல தான் அரேஞ்ச் ஆகும். ஓகே. அப்போ என்ன ஆகும், இப்போ ஸ்டார்டிங் நமக்கு என்ன இருக்கும், 5 எலிமெண்ட்ஸ் கண்டிப்பா இருக்குமா? ஃபிஃப்த் ஸ்டெப்னா ஸ்டார்டிங்ல 5 எலிமெண்ட்ஸ் கண்டிப்பா இருக்கும். 5 எலிமெண்ட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகுது சிக்ஸ்த் எலிமெண்ட். சிக்ஸ்த் எலிமெண்ட் வந்து அரேஞ்ச் ஆகாத எலிமெண்ட், தட் இஸ் ஷேட், தட் இஸ் சிக்ஸ்த் பொசிஷன்ல இருக்கும் நமக்கு. ஆப்ஷன் நம்பர் 5. நெக்ஸ்ட் ஒன். In step 2, which of the following elements appears exactly between 72 and 82? Step 2 அப்படின்றாங்க. Right? Step 2. Step 2ல என்னென்ன அரேஞ்ச் ஆயிருக்கும் நமக்கு, 12 and 22 அரேஞ்ச் ஆயிருக்கும். 12 and 22 அரேஞ்ச் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ஒன், வேர்ட்ஸ் பார்க்கும்போது 1 2, 1 வந்து கேம், 2 வந்து கைண்ட். 1 வந்து கேம், 2 வந்து கைண்ட். ரைட்? இப்போ நம்ம பார்க்கணும், என்ன பார்க்கணும், 72க்கும் 82க்கும் நடுவில் என்ன இருக்கும் அப்படின்ட்டு தான். ஸோ அப்போ நமக்கு இப்போ இங்க என்னது, இப்போ ரெண்டு நம்பர் எழுதுனதுக்கு அப்புறம், ரெண்டு நம்பர்னா என்னது, 22 12. இது எழுதுனதுக்கு அப்புறம் என்னென்ன அரேஞ்ச் ஆகும், 32 அரேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் ஷேட் அரேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் நெயில் 52, வெயிட் 92, மூன் 72 அரேஞ்ச் ஆகுமா? 72க்கு அப்புறம் என்ன அரேஞ்ச் ஆகும் நமக்கு, இது ரெண்டுமே ஆல்ரெடி அரேஞ்ச் ஆயிருக்கும். அப்போ என்ன வந்து 72க்கு அப்புறம் பிரைஸ் 82 இருக்கும். அப்போ 72க்கும் 82க்கும் நடுவில் என்ன இருக்கும், பிரைஸ் இருக்கும். தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் only price, that is option number 4. Right? Next one.
So next one பாருங்க, how many elements are there between 52 and price in the final step? So final step na 7th step. So 52 and price க்கு நடுவுல எத்தனை elements இருக்கும் அப்படின்றாங்க. கரெக்ட்டா? So அப்போ 52 எங்க இருக்குன்னு பாருங்க, final step. Final step na 7th step. Step 7. So step 7 னா இங்க என்ன இருக்கும் நமக்கு 92, next வந்து பாத்தீங்கன்னா 82, next 72, next வந்து பாத்தீங்கன்னா 52 ன்னு இருக்கும். 52 க்கும் பிரைஸ்க்கு நடுவுல கேக்குறாங்க. So 52 க்கு அப்புறம் என்ன இருக்கும் நமக்கு 32, 22, 12. இப்போ நெக்ஸ்ட் இப்போ இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் என்னது வெயிட் இங்க இருக்குமா நமக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இருக்கிற ஹையஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ் ன்னு இருக்குமா, தட் இஸ் ஷேடா. நெக்ஸ்ட் எஸ் க்கு அப்புறம் தட் இஸ் இது 19, அப்ப நெக்ஸ்ட் வந்து 16 பிரைஸ். ஓகே, இது ரெண்டுத்து நடுவுல தானே 52 க்கும் பிரைஸ்க்கும் நடுவுல தானே எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு நமக்கு 1 2 3 4 5. So 5 elements இருக்கு, that is more than 4. Option number 3 is the answer. Next one, which step number is following output? Which step number is following output na 32 22 12 ன்னு இருக்கு. 32 னா அப்போ third ஸ்டெப்பா இருக்க வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேம் கைண்ட் 3 அப்படி இருக்கு. இது கூட ஆர்டர்ல தான் இருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன், இது செகண்ட் ஒன், இது தேர்ட் ஒன். தேர்ட் ஸ்டெப் அப்படின்னு நம்ம கன்ஃபார்மா எடுத்துக்க முடியாது, ஏன்னா நடுவில் இருக்கிறதும் செக் பண்ணி ஆகணும். ஸோ நடுவில் இது செக் பண்ணோம்னா நெக்ஸ்ட் 12க்கு அப்புறம் என்ன வரும் நமக்கு. ஓகே, இது எல்லாமே அரேஞ்ச் ஆயிருக்கா. ஸோ அரேஞ்ச் ஆனது மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிக்கிறேன். 3 அரேஞ்ச் ஆயிருக்கு, நெக்ஸ்ட் 12 அரேஞ்ச் ஆயிருக்கு, 22 அரேஞ்ச் ஆயிருக்கு, நெக்ஸ்ட் கேம் கைண்ட் 3, ரைட், இவ்வளோதான் அரேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஷேடு வரணும், வந்திருக்கு. நெக்ஸ்ட் நெயில் வரணும், வந்திருக்கு. நெக்ஸ்ட் 52, நெக்ஸ்ட் வெயிட் 92, 72, பிரைஸ் 82. அப்போ ஆப்ஷன் நம்பர் 3. ஸோ ஃபுல்லாக செக் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஆப்ஷன் நம்பர் 2 தான் சரி. ஆப்ஷன் நம்பர் 2 தேர்ட் ஸ்டெப் இஸ் ஆன்சர். ரைட், நெக்ஸ்ட் ஒன், which of the following is the third element to the left of 7th from left hand of 6th step, sorry 4th step. Okay, so 4th step இப்போ step 4. so first நல்லா கவனிங்க, இங்க 2 left from left ன்றாங்க. so 2 left னா என்னது, towards left side, right? from left னா towards right side. அப்ப ரெண்டுமே ஆப்போசிட் தானே. ஆப்போசிட்ல இருக்கிறதுனால என்ன சொல்லலாம், டிஃபரன்ஸ் எடுக்கணுமா. டிஃபரன்ஸ்னா 3யும் 7க்கும் டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா 4. அப்ப 4 from left ன்னு கொடுத்ததுனால 4 from left. 4 from left தேர்ட் ஸ்டெப்ல, ஃபோர்த் ஸ்டெப்ல என்ன இருக்கும் 4 from leftல. ஸோ ஃபோர்த் ஸ்டெப்ன்ற போது 4 என்னது 52, நெக்ஸ்ட் ஒன் என்னது 32, 22, 12. fourth element from left, that is 12. option number 4 is the answer. Clear? Next one, which element is fourth to the left of 92 in the second last step? Second last step na step 6. which element is fourth to the left of 92 அப்படின்றாங்க. இப்போ செகண்ட் லாஸ்ட் ஸ்டெப்னா 6 ஸ்டெப்ன்றதுனால நமக்கு என்னது 82 அரேஞ்ச் ஆயிருக்கும், 72, 52, 32, 22, 12. கரெக்ட். ஸோ இதெல்லாமே அரேஞ்ச் ஆயிருக்கும் நமக்கு 32, 12, 52. நெக்ஸ்ட் வேற என்ன அரேஞ்ச் ஆயிருக்கும், ஸ்டெப் 6ன்றதுனால ரிமைனிங் என்ன இருக்கும் நமக்கு, வெயிட் மட்டும் தான் இருக்கும். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் கூட அரேஞ்ச் ஆயிருக்கும். பிரைஸ் வந்து எத்தனாவது நம்பர் போட்டிருக்கோம் நம்ம 5. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா 6 ஷேர் கூட நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கும். கரெக்ட். அப்போ இது எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். அப்போ இதுக்கப்புறம் நமக்கு என்ன வரணும், இங்க வந்து பாத்தீங்கன்னா வெயிட் தான் வரும், இங்க எதுவுமே இருக்காது. ஓகே, வெயிட் வரும். அதே மாதிரி இது ஃபாலோ பண்ணி 92 கூட வந்துடும் நமக்கு. அப்ப என்ன கேக்குறாங்க, fourth left of 92. fourth left of 92 னா 1 2 3 4. fourth left of 92, that is 32. ஆப்ஷன் நம்பர் 4 தான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். கிளியரா? ஸோ எதுவுமே நம்ம இது வந்து பெண்ணு வியாபாரியில கூட நம்ம சால்வ் பண்ணலாம். இதெல்லாம் எதுவுமே எழுதலாம். இது எதுக்காக எழுதணும்னா ஜஸ்ட் நம்ம ரெஃபரன்ஸ்க்காக எழுதிக்கிறோம், அவ்வளவுதான். நடுவில் நம்ம எந்த மிஸ்டேக்கும் பண்ணாம இருக்கிறதுக்கு. கிளியர்? ஸோ இன்னைக்கு பார்த்த பேப்பர் எக்ஸ்பிளேஷன் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.